வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்னைக்கு நவராத்திரியோட 5வது நாள் நைவேத்தியத்தில் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை அந்த நைவேத்தியத்தில் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, சூரிய பகவானுக்கு பிரீதி. ஞாயிறுனாலே சூரியனுக்கு பிரீதியானது வந்து கோதுமையில் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். கோதுமை ரவா பாயசம் நான் இப்போ பண்ண போகிறோம். அதே மாதிரி கோதுமை அல்வா பண்ணலாம், இல்லை கோதுமை அப்பம் பண்ணலாம். ஏதான ஒன்று கோதுமையில் பண்ணி அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. அது அண்ட் சுண்டல் வந்து காராமணி சுண்டல். காராமணி நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பேன். அது ஒரு வெந்நீரில் ஒரு 4 hours ஊற வச்சேன். 3 விசில் தான் வாங்கினேன். இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கு. இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு இதுக்கு வேணுங்கிறது வறுத்து எடுத்துனுடலாம் சுண்டலுக்கு. அப்புறம் பாயசத்தை பண்ணிவிட்டு கடைசியாக சுண்டலை பண்ணிடலாம். இப்போது இந்த சுண்டலுக்கு வேணுங்கிறது நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். முதல்ல இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க கொத்தமல்லி விதை போடுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போடுங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தக்கன காரம் போட்டுக்கோங்க. நான் இப்போ இதில் ஒரு 6 போட்டிருக்கேன். ட்ரையாக தான் ரோஸ்ட் பண்ணுவது. இன்னைக்கு 5வது நாள். இதில் நான் தாம்பூலத்தை பற்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எப்படியும் வர எல்லா சுமங்கலி பொண்களுக்கும் நம்ம வெத்தலைப்பாக்கு கொடுப்போம். வெத்தலைப்பாக்கு தாம்பூலம் அப்படிங்கிறதுல முக்கியமாக இருக்க வேண்டியது வெத்தலைப்பாக்கு, பழம், மஞ்சள், தேங்காய், 1 ரூபா காயின், இல்லை உங்கள் கையில் 4 8 என்ன கிடைக்கிறதோ அது. 4 8 இப்போ இல்லை, பழைய நாளில் இருந்தது. இப்போ 1 ரூபா தான் மினிமம். அதனால் தேங்காய் வச்சு கொடுக்கறது தான் மெயின் இது. அதனால் அப்படி தேங்காய் நாங்கள் வைக்க முடியல, எங்களுக்கு தேங்காய் வாங்கலை அப்படின்னு சொல்கிறவா ஒரு 10 ரூபா பணம் வச்சு கொடுத்துருங்க. இந்த 5 ஐட்டம் நிச்சயமாக தாம்பூலத்தில் இருக்கணும். அதே மாதிரி வெத்தலை நம்ம வைக்கிறச்சே 3 வெத்தலை வச்சு வெத்தலை பாக்கு கொடுக்கக்கூடாது. ஒன்று 5 வெத்தலை இருக்கலாம், இல்லை 6 வெத்தலை இருக்கலாம், அப்படி இருக்கலாமே ஒழிய 3 2 இதெல்லாம் கொடுக்காதீங்க. ஒரு 5 வெத்தலை மினிமம் வச்சு ஒரு பாக்கு வச்சு ஒரு என்ன உங்களுக்கு பழம் சௌகரியமோ அதை வச்சு ஒரு தேங்காய், மஞ்சக்கிழங்கு அவசியம், இல்லைன்னா மஞ்சள் பொடி ஒரு பொட்டலம் பண்ணி அதை வச்சு மடித்து கொடுங்க. இது கண்டிப்பாக வர பொம்மநாட்டிகளுக்கெல்லாம் இதை கொடுக்கணும். ஒரு கிள்ளு பூ கொடுக்கறது அவாவா சௌகரியம். வந்த எல்லா பொம்மநாட்டிகளுக்கும் நவராத்திரியும் போது 1 ரூபா பால் கொடுத்துட்டு, வெறும் பால் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வேறு ஏதாவது மிக்ஸ் அதில் போட்டு பாதாம் மிக்ஸ் அது மாதிரி போட்டு கொடுக்குறேன்னாலும் ஓகே, ரோஸ் மில்க் அது மாதிரி எது வேணாலும் கொடுங்க. ஒரே 1 ரூபா பால் கொடுத்துட்டு வெத்தலை பாக்கு கொடுங்க. இது வந்து எங்கள் பாட்டி எனக்கு சொன்னது, நான் உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன். இது செவந்துடுத்து. இதை போட்டு பண்ணின்னு வரலாம். இப்போ நம்ம முதல்ல பாயசம் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த கோதுமை ரவையை வறுத்துட்டு 1:2 அப்படிங்கிற ரேஷியோவில் வாட்டர் வச்சு குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டேன். இந்த பாயசமும் அப்படி தான் வெல்லம் விட்டு பண்ண போகிறோம். பால் வெல்லம் ரெண்டும் சூடாக இருந்ததுன்னா கெட்டு போயிடும். அதனால இப்போது கோதுமை ரவா கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இது காய்ச்சி ஆற வச்ச பால் தான். இதை நம்ம அதில் சேர்ப்போம். அதோடு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். அப்புறம் கடைசியாக வெல்லத்தை சேர்த்துட்டு அணைச்சிடலாம். இது நான் என்ன எடுத்திருக்கேன்னா, இந்த கப்பால் 1 கப்பு கோதுமை ரவை எடுத்து வேக வச்சேன், வறுத்துட்டு வேக வச்சேன். இந்த கப்பால் 1.25 கப்பு கிட்ட வெல்லம் எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய் விட்டு
இலுப்பச்சட்டியில் வறுத்துட்டு 1 கப்புக்கு 2-2.5 கப்பு தண்ணி வச்சு குக்கரில் வச்சு ஒரு 4 விசில் கிட்ட வாங்கிடுங்க. தப்பே கிடையாது. இது எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 1/2 லிட்டர் மில்க். இந்த பாலோட சேர்ந்து ஒரு 10-15 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா பார்த்தீங்கன்னா பாயசம் நல்லா ரெடி ஆகிடுது. பாலும் நல்லா சேர்ந்து கொதிச்சு திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் வெல்லம் ஆட் பண்ணலாம். இதை வந்து சர்க்கரை போட்டு பண்ணுறவாளும் இருக்கா, சர்க்கரை போட்டு பண்ணுறனாலும் பண்ணுங்க. இது ரெடி ஆகிடுத்து. அடுப்பு அணைச்சுட்டேன். ஏலக்காய் பொடி, சுண்டலை பண்ணிடலாம். நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். மிளகாத்தூள் போட்டு ஏற்கனவே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம். ஒரு வாசனைக்கோசரம் சின்னதாக 2 போடுறேன். அரை ஸ்பூன் பெருங்காயம் போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ இந்த பொடியை சேர்க்கலாம். சுண்டல் ரெடி. அரை ஸ்பூன் நெய், முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு நல்லா வறுத்தாச்சு. 5வது நாள் நைவேத்தியம் ரெடி ஆகிடுது. இது உங்கள் எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக 5வது நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த நைவேத்தியத்தை பண்ணி அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.